வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 12 மற்றும் 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா மற்றும் தோல்சோளம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நூக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குல்லாம் மற்றும் பக்குபிலா எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் சாங்சாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மேகாலயால இருக்கக்கூடிய பழங்குடியினர் கரோஸ், ஹஜோங், லக்கர், பாவாய், ரபா, மிகிர் மற்றும் சக்மா. மதன் மோகன் மாலவியா, அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறை மற்றும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2011 வரைக்கும் ஸ்ரீ ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பிரதமரின் தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்குவது அப்படிங்கிற விஷயத்த சரத்து 78ல சொல்லியிருக்காங்க. கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவுடைய முதல் பெண் டிஜிபி. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. தயானந்த் சரஸ்வதி சத்யார் தர்பன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சென்னைக்கான திட்டம் சட்டாட். சட்டாட் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதம மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் சாகர் திட்டம் 2020. பிரதம மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா விதை நிதி திட்டம் 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? வி நாராயணன். இந்தியாவின் 2025 குடியரசு தின அணிவகுப்பில் யாரு தலைமை விருந்தினராக வர வேண்டும்? பிரபாவோ சுபையானு. ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற அலைத்தளத்தை எந்த ஐஐடி திறக்கிறது? ஐஐடி மெட்ராஸ். 74வது தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் 2025 எந்த மாநிலம் நடத்தப்படுகிறது? குஜராத். வருவாய்த்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? துகின் காந்த பாண்டே. துகின் காந்த பாண்டே வருவாய்த்துறை செயலாளர் மட்டுமல்ல, நிதி செயலாளரும் துகின் காந்த பாண்டே. அடல் டுல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயலாளர். விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலாளர். அதுல் குமார் சௌத்ரி டிராயின் செயலாளர். டி வி சோமநாதன் இந்திய அமைச்சரவை செயலாளர். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர். விக்ரம் தேவ் தத் நிலக்கரி செயலாளர். ராஜேஷ் குமார் சிங் பாதுகாப்பு செயலாளர். FIA F2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் உலக சாம்பியன்ஷிப் 2024 வென்ற முதல் இந்தியர் யார்? குஷ் மைனி. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் எமிலியா ரோமனா கிராண்ட் பிரி கனடியன், சீன, ஸ்பானிஷ், ஜப்பானிய, சவுதி, லாஸ் வெகாஸ் கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி. லாண்டோ நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரி சிங்கப்பூர் மற்றும் டச். சார்லஸ் லெக்லரக் மொனாக்கோ கிராண்ட் பிரி. ஜார்ஜ் ருசல் ஆஸ்திரிய கிராண்ட் பிரி. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஹங்கேரிய கிராண்ட் பிரி அசர்பைஜன் கிராண்ட் பிரி. லூயிஸ் ஹாமில்டன் பெல்ஜிய கிராண்ட் பிரி. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியா 85வது இடத்த பிடிச்சிருக்கோம். முதல் இடத்த பிடிச்சிருக்க நாடு சிங்கப்பூர். போன வருஷம் நம்ம 80வது இடத்த பிடிச்சிருந்தோம். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல நம்ம 159வது இடத்த பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில் 129. பயணம் மற்றும் சுற்றுலா இண்டெக்ஸ்ல 39. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39. உலக திறமைகள் தரவரிசையில 58. உலகளாவிய பசி அட்டவணையில 105. உலகின் பொருளாதாரம் சுதந்திரத்துல 84. விப்போ உடைய காப்புரிமை திட்டத்துல 6. காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடுல 10. பூமியின் சுழற்சி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி மாசம் 8ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 21 உலக கூடைப்பந்து நாள். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 25 சுசஷன் திவாஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவாசிய பாரத் திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி மயான் சம்மன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஜார்க்கண்ட் மாநிலம். முக்கிய மந்திரி ஷர்மிக் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜார்க்கண்ட். அப்புறம் தியோகர் விமான நிலையம்
பீகாருக்கு அப்புறம் ஒடிசா பீகாருக்கு அப்புறம் உணவு பாதுகாப்பு அட்லஸ் கொண்ட 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். அபு ஆவாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முக்கிய மந்திரி ராஜ்ய சமாஜிக் சுரக்ஷா ஓய்வூதிய யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காவேரி என்ஜின் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? டிஆர்டிஓ. டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1960ஆம் ஆண்டு உருவாகுச்சு டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. டிஆர்டிஓ கீழே இன்னொரு அமைப்பு இருக்கு. அதோட பேர் வந்துட்டு கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஜிடிஆர்இன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிஆர்இன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் காவிரி என்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இந்த காவிரி என்ஜினோட வேலை என்ன அப்படின்னா, தேஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், தேஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் காவிரி. இதுதான் உருவாக்கியிருக்காங்க ஜிடிஆர்இ. இந்திய ராணுவம் 2024 தொழில்நுட்பத்தை உறிஞ்சிய ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை 2024ஆம் ஆண்டு கடற்படை குடிமக்களின் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி சேர்ந்து சுதேசி லைட் அண்ட் ஜோராவர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படையின் பாய்மர கப்பல் நவிகா சாகர் பரிக்கிரமா பயணத்துல ஐஎன்எஸ் தாரணியை பயன்படுத்தியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சரவை குழு வந்துட்டு நாகைலங்காவில புது ஏவுகணை சோதனை நிலையை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ராணுவ தின அணிவகுப்பு பூனேல நடக்க போகுது. உலகின் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள தாவரம் எது? கிம்பி.